என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. நீங்க இத பத்தி போய் சொன்னது அவங்க தப்பா? அவங்க இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கணும்னு தான் நான் போனேன். அவங்க அந்த நினைப்பு இல்லாம இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்ச நஞ்ச பணமா 40 லட்சம் ரூபாய் எப்படிங்க கொஞ்ச காலத்துக்குள்ள கட்டி முடிக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அடைச்சிட்டு தானே வராங்க. இத பார் ஜானகி, நான் போனேன், பேசினேன். அவங்களுக்கு அவங்க பொறுப்பை நான் ஞாபகப்படுத்தினேன். அத உங்ககிட்ட சொல்லிட்டாளா அவ? என்கிட்ட சொல்லாம அவ எப்படி இருப்பா? பாவங்க, அவ மனசுக்கு சங்கடமா இருக்கும்ல நீங்க இப்படி எல்லாம் பேசினது. நம்ம வீட்டு பத்திரம் புவனா கிட்ட இருக்கிறது நல்லது இல்ல. என் மனசுல அது ரொம்ப தப்புன்னு படுது. அதான் நான் போனேன். இந்த பத்திரத்தை பணம் கொடுத்து என்னால வாங்க முடியும். ஆனா என் மகளும் மருமகனும் இந்த பணத்தை சம்பாதிச்சு வாங்குவாங்கன்னு நான் புவனா கிட்ட சவால் விட்டு வந்திருக்கேன். அந்த விஷயத்த அவ உங்ககிட்ட சொன்னாளா? சொன்னா. அப்பனா நான் பண்ண. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எதுக்கு திடீர்னு வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? வாசு, என்னங்க வாங்கிக்கோங்க. அம்மா, இவ்வளவு பணத்தை எனக்கு எது காட்டுறீங்க? இதுல 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இது உங்க பணம். இந்த பணத்தை நீங்க எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. எனக்கு வேண்டாமா. எதுக்குமா எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? ஹோட்டல்ல நீங்க நடத்த முடியலன்னு சொல்லி எனக்கு ஐபி நோட்டீஸ் அனுப்பணும். உங்களுக்கு நிறைய கடன் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த பணத்தெல்லாம் வச்சு அந்த கடனை அடைச்சிருங்க. உங்களுக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. இது என்னுடைய பணம். இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அம்மா, நீங்க திடீர்னு என்ன கூப்பிட்டு இப்படி ஒரு உதவிய எதுக்காக? இந்த உதவிக்கு பதில் உதவியா நீங்க எனக்கு நான் கேட்ட ஐபி நோட்டீஸ அனுப்பி வைக்கணும். அது எப்படிமா முடியும்? கதிர் என்ன நம்பி ராத்திரி பகலுமா உழைக்கிறான். மாயா, சீனுன்னு ரகுராம் குடும்பமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. என் மேல இருக்கிற நம்பிக்கையில ரகுராம் ஐயாவோட வீட்டு பத்திரத்தையே உங்ககிட்ட அடமானம் வச்சிருக்காங்க. அதை மீட்கிறதுக்கு கதிரும் அவர் மனைவி தனாவும் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா நீங்க கேக்குற ஐபி நோட்டீஸ் கொடுக்க முடியும்? அது அவங்களுக்கு பண்ற துரோகமாச்சு. யோ, உனக்கு உதவி செய்யலானா எனக்கே வந்து நியாய தர்மத்தை பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க? ரொம்ப தெளிவா ஓப்பனா சொல்லிடு. எனக்கும் ரகுராம் குடும்பத்துக்கு இருக்கிற பகை உனக்கும் தெரியும். ஹோட்டல்ல நடத்த முடியாத அளவுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்கறேங்கிறன்னு உனக்கும் தெரியும். உன் ஹோட்டல்ல நடந்த லேபர் ஸ்ட்ரைக், துப்பாக்கி சூடு, கரண்ட் ஷாக், இது எல்லாமே நான் அனுப்பின ஆளுங்க பண்ண வேலைதான். நான் இப்படி தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப நீங்க தப்பி இருக்கலாம், ஆனா நான் விட மாட்டேன். நாளைக்கு என்ன நடந்தாலும் அந்த ஹோட்டலோட ஓனருங்கிற முறையில உன்னதான் தூக்கி உள்ள வைப்பாங்க. கதிர ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு நீ நினைச்சனா நான் ரகுராம பழி வாங்க நீ எனக்கு துணையா நிக்கணும். நான் கதிர வச்சுதான் அந்த ரகுராம தெருவுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும். நான் சொல்றபடி நீ நடந்துக்கோ. இந்த பணம் அதுக்காக தான். இந்த பணத்தை எடுத்துக்க, உன் கடனை அடைச்சிரு, எனக்கு ஐபி நோட்டீஸ் அனுப்பு. நீ பாட்டுக்கு வீட்டுல போய் நிம்மதியாரு. இல்ல, நான் போக மாட்டேன், நான் நியாயமா தான் இருப்பேன், கதிருக்கு விசுவாசமா தான் இருப்பேன்னு நீ நினைச்சா ரோட்ல மணல் லாரி அடிச்சு நீ சாக போறதா அர்த்தம். வாழ விரும்புறியா இல்ல சாக விரும்புறியா? உனக்கு 1 நிமிஷம் தான் டைம். என்னண்ண, உங்களை இப்படி ஒரு சூழ்நிலையில பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நாங்க தான் அன்னைக்கே சொன்னோம்ல, கதிரையெல்லாம் நம்பி டாக்குமெண்ட்டை தூக்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லி. அவன் என்னைக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வர போறான்? அவனால என்ன முடியும்? அவனுக்கு முதல்ல என்னதான் தெரியும்? அவன் இங்க தானே வளர்ந்தா, அவனை பத்தி நமக்கு தெரியாதா? அவன் தனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்புறம் அவன் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. இந்த ஊர்ல அந்த புவனேஸ்வரி எதிர்த்துட்டு யாராவது வாழ முடியுமானே? கதிருக்கும் புவனேஸ்வரிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அவ வீட்டு பத்திரத்தை கேட்டா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி கொடுத்துருவீங்களா?
இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? நம்ம வாசல்ல போலீஸோட வந்து சொடக்கு போட்டு இன்னும் 2 நாள்ல மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. உங்க பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் மாமா. அதுக்காக வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வைப்பீங்களா? இப்ப நாங்க தானே தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏய் நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க? இந்த வீடு வேணா உங்க மாமனாரோட தான் இருக்கலாம், உங்களுக்கும் இந்த வீட்ல உரிமை இருக்கலாம். ஆனா இந்த சொத்தை கட்டி காப்பாத்துனது மட்டும் இல்லாம அவனோட அப்பா சொத்தை 10 மடங்கா பெருக்கினதுக்கு காரணம் ரகு. இன்னைக்கு நீங்க உரிமை கொண்டாட இந்த வீடு இருக்குன்னா அதுக்கு காரணமும் ரகுதான். அவன் என்ன முட்டாளா? யோசிக்காம ஒரு முடிவு எடுத்துருவானா? யாருக்காவது சும்மா வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுப்பானா? இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. அவன் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை எப்படி சரி பண்ணணும்னு அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. அதை விட்டுட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டாம், வாய மூடிக்கிட்டு இருங்க. இதுக்கப்புறமா ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறது வேற. ஆமா ரகு, என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னதான் பண்றது? மா, எதுக்கு அவங்கள திட்டுற? அவங்க கேக்குறதும் நியாயம் தானே.